நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன மாமா? ஒன்றும் இல்லைம்மா. செல்லம்மா. என்ன மாமா? வடமலை ஒரு ரகசியம் சொல்றேன்னு சொன்னால, நீ கூட என்ன ரகசியம் கேட்டிய? அந்த ரகசியத்தை நான் சொல்ல போறோமா? என்ன மாமா, குடும்பத்துல அப்படி என்ன ரகசியம் இருக்க போகுது? என்கிட்ட சொல்லாத விஷயத்த உங்ககிட்ட என்ன சொல்லிருக்க போறாரு? அது செல்லம்மா, நான் சொல்ல போற ரகசியத்தை நீ போய் வடமலையை கேட்டு அவனை வேதனைப்படுத்த மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுமா. அப்புறம் நான் சொல்றேன். சத்தியம் எல்லாம் பண்ண மாட்டேன். கேட்க மாட்டேன்னா கேட்க மாட்டேன். சொல்லுங்க மாமா. அது ஸ்ரீபெரும்புதூர்ல உங்களுக்கு இடம் இருந்துச்சுல்ல? ஆமா, அமுதா கூட அதுல இருந்து 2 கிரவுண்ட் கொடுத்தோம். அவங்க மாமியார் வேணான்ட்டாங்க. அப்புறம் என்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் வித்து காசா போய் கொடுத்தோம். இப்ப என்ன அதுக்கு? இல்ல, அந்த டாக்குமெண்ட்லாம் இருக்கா? தேடி பாத்தியா? அவருக்கு ஆபரேஷன் பண்றப்போ காசு வேணுங்கிறதுக்காக தேடினேன். வீட்டுல இல்ல. அவர்கிட்ட அதை பத்தி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அவர் இருக்கிற நிலைமையில சரி அப்புறமா கேட்கலான்னு விட்டுட்டேன். என்ன மாமா? தயவுசெய்து அதை மட்டும் கேட்டுறாதம்மா. ஏன் மாமா? அவ ஏமாந்துட்டாமா. என்ன மாமா சொல்றீங்க? ஆமாமா, அந்த இடம் மொத்தம் 12 கிரவுண்டு. ஐயோ, இன்னைக்கெல்லாம் வித்தா கிட்டத்தட்ட 50 லட்சம் போகுமா. ஒரு பம்பாய் தொழிலதிபர் அந்த இடத்துல வேலையை போட்டு இடம் அவன்துன்னு சொல்றாமா. என்ன மாமா சொல்றீங்க? இது ரொம்ப அநியாயமா இருக்கே. முதல்ல அவங்க யாருன்னு சொல்லுங்க. நான் நேரா போய் அவங்க கிட்ட பேசுறேன். இதுக்குதாம்மா அவன் பயப்படுறான். அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் முழுசா கேளுமா. இப்பெல்லாம் இது ரொம்ப சர்வ சாதாரணமா நடக்குதுமா. அந்த தொழிலதிபர் இவனுக்கு பணம் தரேன்னு வர சொல்லி ரவுடிகளை வச்சு மிரட்டி இருக்காமா. ஐயோ, உன்னையும் குழந்தையும் கொன்னுடுவேன்னு சொல்லியிருக்காமா. செல்லம்மா, இப்ப இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீ போய் அந்த தொழிலதிபர்கிட்ட சண்டை போட்டா அவன் உன் கைய காலை வெட்டிட்டா என்ன செய்யறதுன்னு வடமலை பயப்படுறாமா. இதையெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு அந்த வேதனையில இருக்கும் போதுதான் வடமலைய கத்தியால குத்திட்டாங்க. இத அவன் தினம் என்கிட்ட புலம்பிட்டு இருக்காமா. தான் ஏமாந்த விஷயத்த என் செல்லம்மா கிட்ட எப்படி சொல்லுவேன்னு சொல்லி அவன் உன்னை பார்த்து பயப்படுறாமா. எதுக்கு மாமா என்ன பார்த்து பயப்படணும்? எனக்கு சொத்தை விட அவர் தான் முக்கியம். இததாமா அவங்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். டேய் செல்லம்மா சாதாரண ஆள் இல்லடா, பொம்பளையிலேயே அவன் மாணிக்கொண்டா. புருஷனுக்காக அவன் எதை வேணா விட்டு கொடுப்பான்னு சொன்னம்மா. என்ன ஏமா, நான் சொன்னது கரெக்ட் தானம்மா? ஆமா மாமா. இத பாருமா, வடமலை கிட்ட இனிமே இந்த சொத்தை பத்தி எதுவுமே கேட்காது. அப்பதான் அவன் ஏமாந்த விஷயத்தை விட்டுட்டு சீக்கிரம் எழுந்து நடக்க ஆரம்பிப்பான். ஏமா, நமக்கு பணம் காசா முக்கியம்? நமக்கு மனுஷங்க தாம்மா முக்கியம். இந்த மாதிரி 1000 சொத்து சம்பாதிக்கலாமா? மாமா, நான் இப்ப சொல்றேன், சத்தியமா இத பத்தி நான் அவர்கிட்ட எதுவும் பேச மாட்டேன். அவர் நிம்மதியா இருக்கணும், அதுவே எனக்கு போதும். நீ ரொம்ப நல்லவமா. உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க என் புள்ள கொடுத்து வச்சிருக்கணுமா. ஆண்டவா, என் மனசுல இருக்கிற பாரெல்லாம் இறங்கிடுச்சு. இந்த புள்ளைய நீ தான் காப்பாத்து. ஏமா, அங்க என்ன காஞ்சிடுச்சு? போ போ போ.
என்னையா பிள்ளையவே நீ பாத்துக்கிட்டு இருக்க? இந்த கண்ணம்மா நம்ம கைக்கு அடக்கமா இருப்பாளா இல்ல கையை விட்டு போயிடுவாளான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாயா மேல உனக்கு சந்தேகமா? சந்தேகம் உண்மையில இல்லை, இவளை பெத்தாள செல்லம்மா அவ மேலதான். செல்லம்மாக்கு இந்த குழந்தை உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சா அவன் சும்மா இருக்க மாட்டான், தேட ஆரம்பிச்சிருவா. இனிமேதான் நம்ம இந்த குழந்தைய ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டா? வாய்மூடு. நான் நடுத்தருக்கு வர முடியாது, திருப்பி உண்டை கட்டிக்கும் அன்னதானத்துக்கு என்னால் கியூல நிக்க முடியாது. அதுக்கு என்னையா பண்ண போற? கண்ணம்மாவை அவங்க அம்மாவோட சேர விடக்கூடாது, கூட பிறந்தவரோட ஓடி விளையாடக்கூடாது. அப்படின்னா இத கழுத்தை நெரிச்சு கொன்னிடவா? லட்சி, ஏ கழுவி, உனக்கு கொல்ற தவிர வேற எதுவுமே தெரியாத? மறைஞ்சி வாழணும். இந்த குழந்தை யார் கண்ணிலும் படாம மறைச்சி வாழணும். இவளும் இவ கூட பிறந்த பாரதி இருக்கிற வரைக்கும் தான் எல்லா சொத்தையும் நான் அனுபவிக்க முடியும். அதனால செல்லம்மாவையும் அவ புருஷனையும் ஒண்ணு சேர விடக்கூடாது. ஒண்ணு சேர விட்டா அவங்க குழந்தைய தேட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு பிரிச்சு சகுனி ஆட்டம் ஆடப்போறாங்க. இந்த குழந்தை வெளிச்சத்தையே பார்க்க கூடாது. கண்ணம்மா இந்த மொக்க மூஞ்ச தவிர வேற யார் மூஞ்சியுமே அவ பார்க்க கூடாது. பார்க்க மாட்டா, பார்க்க மாட்டா. வணக்கம். வாங்க செல்லுமா, நீங்க உட்காருங்க. ஏன் எங்களெல்லாம் உட்கார சொல்ல மாட்டீங்களோ? அதான் உள்ள வந்துட்டல, உட்கார வேண்டியதானே. சொல்லுங்க செல்லுமா, என்ன விஷயம்? அது வந்து நான் சொல்றேன். அத சொல்றாங்கல்ல, எதுக்கு தேவையில்லாம குறுக்க பேசிட்டு இருக்க? நான் ஒரு லாயருங்கிறத மறந்துட்டு நீ பேசிட்டு இருக்க. நான் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர்ங்கிறத உனக்கு ஞாபகப்படுத்துறேன். ஓசில யூனிஃபார்ம் போட்டிருக்கல, பார்த்தாலே தெரியுது. மை டியர் வேர்ட்ஸ், ப்ளீஸ் ஏய், தயவு செஞ்சு உங்க சண்டை நிறுத்துறீங்களா? என்ன அவினாஷ் இது? இப்ப எதுக்காக சண்டை போடுறீங்க? தயவு செஞ்சு கொஞ்சம் இருங்க. இங்க பாருங்க சிவராஜனி, நாளைக்கு கேஸ் கோர்ட்டுக்கு வருது. அந்த கேஸ் எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா முடிச்சிருங்க. எனக்கு நிச்சயமா தெரிஞ்சாகணும் என் அண்ணன் குற்றவாளியா இல்லையான்னு. உங்க அண்ணன் தான் குற்றவாளி, இன்னுமா நீங்க நம்பல? நம்புறேன். அதனாலதான் நான் அண்ணனை ஒதுக்கி வச்சிருக்கேன். ஆனா திரும்ப திரும்ப நான் செய்யலன்னு அவர் சொல்றப்ப, ஒருவேளை அவர் செய்யாம இருந்து சந்தர்ப்ப சூழ்நிலைனால மாட்டிட்டு இருக்காருன்னா? செல்லம்மா, என்ன திடீர்னு இப்படி பல்ட்டி அடிக்கிறீங்க? பல்ட்டி அடிக்கல, உறவு. என்னதான் என் அண்ணனை வெறுத்தாலும் இப்ப அவர் இழந்திருக்கிறது அவர் பொண்ண. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. தப்பு செய்யாதவருக்கு தண்டனை கொடுக்கறது தப்பு இல்லையா? சீக்கிரமா தீர்ப்பு வந்தா யாரு கொலையாளின்னு தெரிஞ்சு போயிடும். சிவரஞ்சனி, நீங்க எதுக்கும் ஸ்னேகா விசாரிங்க. சரி செல்லுமா, உங்க நல்ல குணத்தை நான் மதிக்கிறேன். இந்த கேஸை எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நான் முடிக்கிறேன். தேங்க்ஸ். முந்திரி கொட்டை தேங்க்ஸ் அவங்க சொல்லணும், நீ எதுக்கு சொல்ற? ஏய், யாரை பார்த்து முந்திரி கொட்டலாம் சொல்லிட்டு இருக்க? அவினாஷ் வேண்டாம். சரி, நாங்க கிளம்புறோம். செல்லம்மா, ஒரு நிமிஷம். நாளைக்கு கடற்கரை எனக்கு பெயில் கிடைக்காம நாம அரசாங்க வக்கீல் கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணணும். ஏ என்ன செல்லம்மா இப்படி கேக்குறீங்க? கடற்கரையன் வெளில வந்தாருன்னா சாட்சியம் எல்லாத்தையும் கழிச்சிடுவாரு.
அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் வடமலையை யார் குத்தினாங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிட்ட நீ பேசி நாளைக்கு கடற்கரையானுக்கு ஜாமீன் கிடைக்காத மாதிரி நீ ஏற்பாடு செய்யணும். ஹலோ நீ எனக்கு எதுக்கு ஆர்டர் போடுற? நீ என்ன கமிஷனரா? எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். செல்லப்பா ப்ளீஸ், அடுத்த தடவை வரும்போது இந்த மாதிரி குடிகார வக்கீல்ல உங்களோட கூட்டிட்டு வராதீங்க. கிளம்புங்க. சரி, நான் வரேன். செல்லம்மா, நீங்க கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுங்க. நான் கொஞ்சம் பர்சனலா பேசிட்டு வரேன். அவினாஷ், உங்களுக்குள்ள அப்படி என்ன தகராறு? அது ஒரு நாள் நான் சாவகாசமா ஃபுல்லா மப்பை ஏத்திட்டு நல்ல வளர்வார், கேட்டுக்கோங்க. சரி, நான் கிளம்புறேங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். வேண்டாம், கிட்ட வராத. ஏய், வேண்டாம், கிட்ட வராத. கிட்ட வராதன்னு சொல்றேன். அதான் வந்துட்டல, அதுக்கப்புறம் எனக்கு கிட்ட வராதன்னு. சீ போடா. ஏய், பவித்ரா கிட்ட சொல்லட்டுமா? சொல்லு. பவித்ராக்கு இந்த மாதிரி ஒரு தங்கச்சி இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா நான் அவளை காதலிச்சிருக்கவே மாட்டேன். பாவம், பவித்ராவாது தப்பிச்சிருப்பா. ஆரம்பத்துல நான் உன்னை சந்திக்கும் போது ஒரு நல்ல பொம்பளை சந்திச்சுதான் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது நீ ஒரு நல்ல உமன் இல்ல, ஓமன். அத ஒரு டெமன் சொல்லக்கூடாது. ஏய், என்ன டெமன் கிமன்? அறிவு இருக்கா உனக்கு? ஏய், நீ அறிவை பத்தி பேசுறியா? வெளியே போடா. போ. வாய் புத்திரி. இந்தா காஃபி குடி. முதா, சீக்கிரமா அயன் பண்ண. நான் வெளியில போகணும், புரோக்கர் வருவாருன்னு சொன்னல. பிளக்க சுருவம்ல அயன் பண்ணிட்டு இருக்க. என்ன பண்ற நீ? எங்க ஞாபகம் இங்க இருந்தா தானே? எப்பவும் கால் விளங்காதானே நினைச்சிட்டு இருந்தா எப்படி அயன் பண்ண முடியும்? டேய், வேணா போய் பார்த்துட்டு வர சொல்லு. அப்புறம் அந்த பழியும் என் தலையில வந்து விழப்போகுது. முதா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உடனே நினைச்சு அழுதுட்டு இருப்ப? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கண்ணுல தூசி விழுந்துருச்சு, அவ்வளவுதான். எதுக்கு இப்ப நீ போய் சொல்ற? அதான் அம்மா போயிட்டு வான்னு சொல்றாங்கல்ல. போயிட்டு வா, ஏன்னா நான் கூட உன் வீட்டுக்கு வரேன். ஏன் அவளுக்கு போக தெரியாதா? இந்த தைப்பூசத்துக்கு கரகத்தை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா ஆடிட்டே போவாங்களே, அந்த மாதிரி நீ இவளை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஆடிட்டே போய் அவ வீட்டுல விட்டுட்டு வா. கொஞ்சம் அது 2 சொட்டு கண்ணீர் விட்டுற கூடாதே, அப்படியே கரிசனம் பொத்துக்கிட்டு வந்துருதே. நடந்த கூத்தெல்லாம் உனக்கு மறந்து போச்சா? சொல்லுடா. அம்மா, நீ சொன்னதானே நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கே இப்படி வியாக்கியானம் பேசிட்டு இருக்க. அமுதா, ஒரு 2 நாள் வேணா கூட இருந்துட்டு வா. இங்க பாருங்க, அது இனிமே என் அண்ணன் வீடும் இல்ல, அண்ணி வீடும் இல்ல. என்னடா சொல்றா இவ? அமுதா, உனக்கு என்ன பிரச்சனை? வேண்டாம், விடுங்க. நீ என்னன்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். அங்க சித்தப்பா ஆட்சி தான் நடக்குது. அவர் சொல்றது மட்டும் தான் அண்ணன் கேக்குறாரு. அவரும் சொந்தக்காரர் தானே?
அந்த செல்லம்மா குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா ஒதுங்கி போயிட்டாங்க. இந்த சித்தப்பா ஓட்டிட்டு இருக்கிறதுனால இவளுக்கு என்னடா கடுப்பு? இங்க பாருங்க, எனக்கு கடுப்பும் இல்ல கசப்பும் இல்ல. எனக்கு அங்க போறதுக்கு அவரை பாக்குறதுக்கு இஷ்டமே இல்ல. அதான் ஏன்னு கேக்குறேன். என்னங்க புரியாம பேசுறீங்க? நமக்கு கல்யாணம் ஆன இத்தனை நாள்ல நம்மள பாக்குறதுக்கு ஒரு நாளாவது சித்தப்பா நம்ம வீடு தேடி வந்திருப்பாரா? இல்ல நல்லது கெட்டது பண்டிகை திருவிழான்னு எதுக்காவது மனசார வாழ்த்திருப்பாரா? அதானே, இவளை விட வடமலைக்கு சித்தப்பா மேலதான் அன்பு பாசம் இருக்குங்கிறதெல்லாம் இவ கல்யாணத்துக்கு அப்புறம் தானே நமக்கு தெரிய வந்தது. அவர் என் சொந்தக்காரரே இல்ல. என் சொந்தம் எல்லாம் அண்ணன் அண்ணியோட முடிஞ்சு போச்சு. இத பாரு, மத்தவங்களை பத்தி சொல்லு, நான் நம்புறேன். அட உன் சித்தப்பா உனக்கு கெடுதல் பண்ணுவாரா? என்ன சொல்ல போனா நம்ம கல்யாணத்துக்கு பச்சை கொடி காட்டினதே அவருதான். அதெல்லாம் அப்போ. இப்ப அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ என்கிட்ட சரியாவே பேசல. பத்தாததுக்கு நீயே உங்க அண்ணன் கிட்ட பணம் கேட்ட, அவர் உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாரு, அவர் தந்தாலும் நீயே வாங்கினன்னு குற்றவாளியை நிக்க வச்சு கேள்வி கேட்கிற மாதிரி கேட்டாரு. அங்க நிக்கிறவங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? செல்லமாவும் எதுவும் சொல்லலையா? பாவம், அவங்களுக்கு இத பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அவங்க பக்கத்துல இருக்கும்போது அமுதா அமுதான்னு உருகுனாரு. அவங்க அப்படி போன உடனே கரிச்சு கொட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஐய, சரியான பொறாம பிடிச்ச ஆளா இருப்பான் போல இருக்க. அத்தை, நீங்க சொன்னதுதான் அத்தை சரி. பாரதியோட பிறந்த நாளைக்கு போனோமா, ஏதாவது விசேஷத்துக்கு போனோமான்னு இருந்தா போதும். இனிமே அங்க அடிக்கடி போயிட்டு வர வேண்டாம். அப்பா, இப்போவாவது பெரியவங்க வார்த்தை பெருமாள் வார்த்தைன்னு உனக்கு புரிஞ்சுதே, அது போதும்டிம்மா. யார் அது? வாங்க, ஏன் வெளியில நிக்கிறீங்க? ரொம்ப நேரமா உங்களை காக்க வச்சிட்டேன் போல இருக்கு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா, என்னப்பா? இவருதாம்மா வீட்டு புரோக்கர். வணக்கம்மா. ஒரு வீட்டு சாவியா நேத்தே வாங்கி வச்சுட்டேன். இன்னொரு வீட்டு சாவி தான் என் கைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, பார்த்துக்காதீங்க. அம்மா அந்த சட்டையை எடுத்துட்டு வா. அப்ப போலாங்களா? போலாம் சார். சார், நீங்க மட்டும் தான் வரீங்களா? உங்க ஒய்ஃப் உங்க அம்மா கூட வரலையா? என்னங்க விஷயம்? நேத்தே நான் உங்ககிட்ட சொன்னேன்ல அமுதா, நம்ம கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி வீடு பார்க்க சொன்னேன்னு. சார் 2 வீடு பார்த்துருக்காராம். போய் பார்த்துட்டு அதுல எது பிடிக்குதோ அதை பேசி முடிச்சுட்டு வந்துடுறேன். என்கிட்ட எப்ப சொன்னீங்க? எனக்கு ஞாபகமே இல்ல. எப்போ அண்ணனே நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா இவன் சொன்னது எப்படி உனக்கு ஞாபகத்துக்கு வரும்? அதுதான் அத்தை நானும் சொல்றேன். எங்க அண்ணன் இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது நமக்கு வீடெல்லாம் வேண்டாமே, இன்னும் கொஞ்ச நாள் போட்டும். இது பாரு அமுதா, நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்காக பணம் புரட்டினதுக்கு அப்புறம் அந்த பணத்தை கையிலேயே வச்சிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? ஆமாமா, உங்க அத்தை சொல்றது 100க்கு 100 உண்மைமா. எல்லாமே கைகூடி வரும்போது நாமளே தள்ளி போடலாமா? இப்ப நான் காமிக்க போற 2 வீட்டுல ஒரு வீட்டை ரொம்ப குறைச்சனால விலைக்கு பேசி முடிக்க ஏற்பாடு பண்ணிருக்கமா. அந்த வீட்டோட சொந்தக்காரர் அமெரிக்கா போறாரு. அவருக்கு விசாவும் வந்துடுச்சு. அதனால அந்த வீட்டை சீக்கிரமா விற்கணும்னு துடிச்சிட்டு இருக்காருமா. நாம அந்த சான்ஸை பயன்படுத்தி அந்த வீட்டை குறைஞ்ச விலைக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குமா. ஐயோ, என்னங்க இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்திருக்கு, அதை எப்படி விட்டுற முடியும்? இது வேற யாராவது பேசி முடிச்சிட போறாங்க. சீக்கிரம் கிளம்புங்க. வாசு, நீ கிளம்புப்பா. அமுதா கிட்ட நான் எடுத்து சொல்லிக்கிறேன். சீக்கிரம் கிளம்பு. போ போ. அமுதா, உன் வேதனை எனக்கு புரியுது. ஆனா ஒரு விஷயத்தை யோசனை பண்ணி பாரு. இந்த வீடு வாங்குறதுல நம்ம எல்லாரையும் விட அதிக சந்தோஷம் யாருக்கு இருந்துச்சு? உன் அண்ணனுக்கு தானே. கொடுத்த கடனை கேட்டாலே இந்த அந்தான்னு இழுத்தடிக்கிற மனுஷங்க மத்தியில ஒரே வாரத்துல அவ்வளவு பணத்தையும் புரட்டி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காருன்னா அவருக்கு மேல எவ்வளவு பாசம் இருந்திருக்கும். ஆமா அத்தை, பாசத்தை வெளிக்காட்ட தெரியாத மனுஷன். அப்பேற்பட்ட மனுஷன் இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது நம்ம வீடு வாங்கணுமா? நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா ஒரு கெட்டது நடந்ததுக்கு அப்புறம் உடனே ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லுவாங்க.
இந்த விஷயத்த அப்படிதான் நினைச்சுக்கிட்டு நம்ம மனசு தேத்திக்கணும். என் மகனும் மருமகளும் சொந்த வீட்டுல வாழணுங்கிறது எனக்கு எத்தனை வருஷத்து ஏக்கம் தெரியுமாம்மா. வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டம் அல்ல உனக்கு சொன்னா புரியாது அமுதா. வாசுக்கு 4 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. நான் அதுல இருந்து மீண்டு வந்து அவனை வளர்த்து ஆளாக்குறதுக்கு என்ன பாடுபட்டிருப்பேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. நீங்க பட்ட எல்லா கஷ்டமுமே உங்க பையன் ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லிருக்காரு. ஆனா நீங்க அதெல்லாம் மறந்துட்டீங்க அத்தை. எங்க உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருந்தா அங்க சண்டை போட்டு என்ன கூட்டு வந்திருப்பீங்களா? ஏமா, நான் யாருக்காக சண்டை போட்டேன்? எனக்காகவா? என் பிள்ளைக்காகத்தானே. பெத்தவை எதிர்க்கவே என் பிள்ளைய ஒருத்த பணம் தின்னி கழுகுன்னு சொன்னா எந்த தாயால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அதுவும் வாசு மாதிரி ஒரு சொக்க தங்கத்தை அப்படி சொன்னா என்னால எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? இதெல்லாம் உனக்கு இப்ப புரியாதுமா. உன் வயிற்றுலயே ஒரு புழு பூச்சி உண்டாய் நீ ஒரு குழந்தைக்கு அம்மாவானா அப்பதான் இப்ப நான் படுற வேதனை உனக்கு புரியும். ஏத்த உங்களுக்கு நினைக்கிறதுக்கு பேசுறதுக்கு வேற விஷயமே இல்லையா? எப்ப பார்த்தாலும் சொந்த வீடு, சொந்தம் கொண்டாட பேர குழந்தை, இதுதான் உங்க பேச்சாவே இருக்கு. மத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு பார்க்கவே மாட்டீங்களா? என்னம்மா பேசுற? என்னமோ எல்லாத்தையும் எனக்காக கேட்ட மாதிரி பேசுற. இத பாரு அமுதா, நான் வாழ்ந்து முடிச்சவம்மா. இப்ப நான் கேக்குற ஒவ்வொன்றுமே உங்களுக்காகத்தான். வீட்டுல ஒரு பெரியவங்க இருந்து அவசரமா விரட்டிட்டே இருந்தாதா அதான் நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும். இல்லனா உங்க 2 பேருடைய லட்சணம் தெரியாதா? 30 வயசுக்கு அப்புறம் கல்யாணம், 40 வயசுக்கு அப்புறம் புள்ள குட்டி, 50 வயசுக்கு அப்புறம் வீடு வாசல். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையம்மா. அந்த மாதிரி எல்லாம் நான் நினைக்கலம்மா. காலாகாலத்துல என் மகனும் மருமகளும் குடியேறதுக்கு ஒரு வீடு, குலம் விளங்குறதுக்கு ஒரு புள்ளன்னு நான் ஆசைப்படுறதுல என்னம்மா தப்பு இருக்கு? அதுக்காக இப்படி தொண அதையவா சொல்லிட்டு இருப்பீங்க? இந்த பாரு அமுதா, நான் இப்படி தொணக்கலன்னா நீங்க எல்லாத்தையுமே தள்ளி போடுவீங்களே. பெரியவங்க இல்லாத எந்த வீட்டுல இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் நேரத்தோட எழுந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். நான் ஏதாவது பேசினா மட்டும் அப்படியே மூக்குக்கு மேல கோவம் மட்டும் பொத்துக்கிட்டு வந்துடும். இத பாரு, இந்த நேரத்துல சொந்தமா ஒரு வீடுன்றது கைக்கூடி வருது. அடுத்ததா தவழ்ந்து விளையாடுறதுக்கு எனக்கு ஒரு பேர குழந்தை வேண்டாமா? அதை மட்டும் நீ பெத்து கொடுத்துட்டேன்னு வையே, நான் உன்னை தொந்தரவு பண்ணவே மாட்டேன். உனக்கும் புருஷனுக்கும் மத்தியில நான் வரவே மாட்டேன். இது சத்தியமா, சத்தியம். என்ன நம்ப அமுதா. அதே மாதிரி நீயும் எனக்கும் என் பேர பிள்ளைங்களுக்கு மத்தியில வரவே கூடாது. குழந்தைங்களை எப்படி தங்க கம்பிங்களாட்டம் வளர்க்கறேன்னு நீ பேசாம உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும். அத்த, உங்களுக்கு குழந்தைங்கன்னா அவ்வளோ ஆசையா? சும்மா ஊர்ல இருக்கிற குழந்தைங்க மேல எல்லாம் ஆசை கிடையாது. என் குணத்துக்கு இந்த குழந்தைங்களை குளிப்பாட்டுறது சீராட்டுறதுங்கிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பொறுமைங்கிறதே கிடையாது. ஆனா அதுவே என் வாசுவோட குழந்தைங்கன்னா எத்தனை தடவை வேணாலும் பீ மூத்திரம் அள்ளுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். என்ன அப்படி பாக்குற? சந்தேகமா இருக்கா? இத பாரு, என் வாசுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்காக நான் என்னெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன்னு பாரு. அப்பா, ஒவ்வொரு நாளும் யோசனை பண்ணி என் பேர பிள்ளைங்களுக்காக சேர்த்து வச்சிருக்கேன் பாரு. இத பாத்தியா? மரப்பாச்சி பொம்மை பாத்தியா? இத பாரு, போல பெட்டிக்குள்ள எவ்வளவு சொப்பு சாமான்கள்லாம் வாங்கி சேர்த்து வச்சிருக்கேன் பாரு.
பந்து. இத பாரு, பாலாட பாரு. இதோ இது திருஷ்டி மையி, நானே என் கையால அரைச்சு செஞ்சு வச்சிருக்கேன். இந்த பாரு, வாசுக்கு பிறக்க போற குழந்தைக்காக அவன் கழுத்துல முதல்ல என் செயின் தான் போடணுங்கிறதுக்காக நானே ஆசையா போய் வாங்கிட்டு வந்த செயின். நல்லா இருக்கா? வாங்க. என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இப்படி ஒராசிட்டு வர? ஒண்ணு முன்னாடி போய் இல்ல பின்னாடி வா. இல்லக்கா, நம்ம 2 பேரும் இப்படி சேர்ந்து போனா நல்லா இருக்கும்னு நினைச்சுதான். இருக்கிற எரிச்சல்ல இது வேற. போடி முன்னாடி. இல்லக்கா, ஓ, நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். வாங்க வாங்கக்கா. வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாரை பார்க்க வந்தீங்களா? உள்ள வந்து உட்காருங்க சார். வாங்க மேடம். வாங்க. போ. இல்லக்கா, நீங்க போங்க. சாரிக்கா, நீங்க முதல்ல போங்க. என்ன ஸ்னேகா இது? என்ன விளையாட்டு? போ. இல்லக்கா, நீங்களே முதல்ல போங்க. சாரி. எரிச்சல மூட்டிக்கிட்டு. உள்ள வாங்க சார். வாங்கம்மா. உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. இருங்க, சார் வந்துருவாரு. ஓகேப்பா. ஸ்னேகா மேடம், நம்ம பார்க்க வந்திருக்கிறது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கங்க. என்கிட்ட பேசுற மாதிரிலாம் அவர்கிட்ட பேசக்கூடாது. அவன் என் காலேஜ் மேட் தான், ஜூனியர் தான், இருந்தாலும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. ஓகே அக்கா, கேட்டுக்கிட்டீங்களா? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிட்ட நம்ம ரொம்ப மரியாதையா நடந்துக்கணுமா? தயவு செஞ்சு அதை மனசுல வச்சுக்கோங்க. ஐயா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எப்படியாவது நீங்க தான் என் வீட்டுக்காரருக்காக பேசி ஜாமீன் வாங்கி கொடுத்துடணும். ஆமா வக்கீல் சார், தயவு செஞ்சு என் பொண்ணோட நம்ம பொண்ணு தானேக்கா. என் பொண்ணோட காரியத்துக்கு எப்படியாவது அவர் வெளியில வந்தாகணும். நீங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோட காலில் விழுந்தாவது எப்படியாவது ஜாமீன் வாங்கி கொடுத்துருங்க ப்ளீஸ். நான் சொல்றது சரிதானே? மேடம் மேடம், தயவு செஞ்சு உட்காருங்க மேடம். உங்க கண்ணீரை காமிச்சு தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கிட்ட பேசணும்னு வந்திருக்கேன். அதுக்காக தான் உங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க திடீர்னு கிளம்பி போயிட்டா எல்லாமே கெட்டு போயிடும் மேடம். ப்ளீஸ் ப்ளீஸ் உட்காருங்க மேடம். அக்கா உட்காருங்கக்கா. ஏங்க, நான் வீட்லயே சொன்னேன்ல, இவ வந்தா நான் வரமாட்டேன்னு. ஏங்க என்ன வற்புறுத்தி கூட்டு வந்தீங்க? ஸ்னேகா மேடம், ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க மேடம். இப்ப என்ன, அக்கா மாதிரி நானும் அமைதியா இருக்கணும், அவ்வளவுதானே? மேடம் நீங்க உட்காருங்க மேடம் ப்ளீஸ். என் வீட்டுக்காரருக்காக இவளெல்லாம் நான் பொறுத்துக்கிறேன். ஹலோ பாலு சார். ஹாய் வசங்க. நல்லா இருக்கேன். உட்காருங்க. தேங்க்யூ. உட்காருங்க. என்ன ஏதாவது விசேஷமா? திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான். ஆஹா. ஆமா, இவங்க யாரு? மிஸ்டர் கடற்கரையான் வழக்கு நடந்துட்டு இருக்குல்ல, அது சம்பந்தமா. ஆமாமா, அந்த அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் தானே? அதான். அது கூட நாளைக்கு ஜாமீன் போடுறதில்ல? அது விஷயமா தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். இவங்க கடற்கரையானோட ஒய்ஃபு முத்தழகி.
அம்மா சார் கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்க. ஐயா, அவர் ஜெயிலுக்கு போனதுனால என் பொண்ணு அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டா. என் பொண்ணு சாவு கூட என் வீட்டுக்காரர் வரலங்க. நாளைக்கு என் பொண்ணுக்கு 16வது நாள் காரியம் பண்ண போறோம். அதுல அவர் கண்டிப்பா கலந்துக்கணுங்க. அவரு காரியம் பண்ணாதான் என் பொண்ணுடைய ஆத்மா சாந்தி அடையும். நீங்க தான் ஐயா பெரிய மனசு பண்ணி அவருடைய ஜாமீன் மனுக்கு தடை சொல்லாம அவரை அனுப்பி கொடுக்கணும். அம்மா நீங்க அழாதீங்க. உங்களுக்கு என்னாலான உதவியை கண்டிப்பா பண்றேன். தைரியமா இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க என்ன பத்தி எதுவுமே கேட்கல. இல்ல, நானும் இவங்கள மாதிரி அமைதியா தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீங்க என்ன பத்தி எதுவுமே கேட்கலையேன்னு தான். நீங்க யாரு? நான் கடற்கரையானோட இவங்கள மாதிரி நானும் அவருக்கு பொண்டாட்டி தான். ரத்னாவுக்கு நான் சித்தி. சார் ப்ளீஸ் சார், எங்க பொண்ணோட காரியத்துக்கு அவர் எப்படியாவது இருந்தாகணும் சார். நீங்க தான் எப்படியாவது அவரை வெளியில கொண்டு வரணும் சார். ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு நீங்க தான் சார் ஹெல்ப் பண்ணணும். நீங்க தப்பா நினைச்சுக்கலனா உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் லஞ்சமா வேணும். எந்திரிங்க எந்திரிங்க. Get out. என்ன பாலு சார், நீங்க எனக்கு காலேஜ்ல சீனியர், அதனால தான் இவ்வளவு தூரம் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி லஞ்சம் அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. சாரி வசந்த், தப்பா எடுத்துக்கிறீங்க ப்ளீஸ். சார் இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். சார் ஒரு நிமிஷம். நான் இப்ப என்ன சார் தப்பா கேட்டுட்டேன்? என்ன சார் இது? ரெண்டாவது பொண்டாட்டினா மரியாதையே கொடுக்க மாட்டீங்களா? அவங்க பேசுறது கேக்குறீங்க, நான் பேசுறது கேட்க மாட்டீங்களா? என்ன சார் இது? நானும் அவங்கள மாதிரி பேசாம இருக்கீங்களா? பாலு சார், ஒரு காலேஜ் மேட்டுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். இவங்களை கூட்டு போங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, நாங்க கிளம்புறோம். நான் வரேங்க. நீங்க தான் என் புருஷனை அனுப்பி கொடுக்கணும். நீங்க நம்பிக்கையோட போங்கம்மா. உங்க புருஷனுக்கு ஜாமீன் கிடைக்கும். போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க சார். போயிட்டு வரேன் சார். ஹலோ, என்ன? நாங்களும் படிச்சவங்க தான் சார். ரெண்டாவது பொண்டாட்டின்னா இளக்காரமா? அங்க என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எங்களுக்கும் இருக்கு. புரிஞ்சுதா? மரியாதையை ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க சார். அப்பதான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கும். தைரியமா இரு. எனக்கு எதெல்லாம் நடக்கூடாதுன்னு நினைச்சியோ அது எல்லாமே நடந்துருச்சு. அப்புறம் எதுக்கு அழுவுற? அதுக்கு இல்லைங்க, உங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு தெரியும், ரத்னாவுடைய 16வது நாள். என்னங்க
ப்ளீஸ் அழாதீங்க. நாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். கவர்மெண்ட் வக்கீலே நம்ம பக்கம் தான் இருக்காங்க. நீங்க கண்டிப்பா ஜாமீன்ல வெளியில வந்து நம்ம பொண்ணு காரியத்தை நீங்க தாங்க பண்ணுவீங்க. என் ஆசை பொண்ணே என்னை விட்டு போயிட்டா. அப்புறம் காரியம் பண்ணா என்ன, பண்ணலன்னா என்ன? ஏன்னா இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க வந்து தர்ப்பணம் பண்ணாதான் ரத்னாவோட ஆத்மா சாந்தி அடையும். கண்டிப்பா உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கும்னு நம்புங்கண்ணே. ஜாமீன் கிடைக்கட்டும். என் பொண்ணுக்கு இந்த ஒரு கடமையாவது செய்கிறேன். சார், கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு, வாங்க போலாம். திரு கடற்கரையான் பணத்தாலும் அந்தஸ்தாலும் உயர்ந்தவர் என்ற காரணத்தினால் வழக்கு சம்பந்தமான சாட்சியங்களை அழிக்க சாத்தியம் இருப்பதாக அரசு வக்கீல் கூறுவதை ஏற்றுக்கொள்ளும் இந்த நீதிமன்றம் அவரது ஜாமீன் மனுவை நிராகரித்து தீர்ப்பளிக்கின்றது. இந்த மனுவின் மறு விசாரணை வருகின்ற 22ஆம் தேதி ஒத்தி வைக்கப்படுகிறது. ஹே பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், பின்னிட்ட தேங்க்யூ. எங்க கடற்கரை எனக்கு ஜாமீன் கிடைச்சிடுமோன்னு பயந்துட்டு இருந்தப்போ, ஆனா இன்னைக்கு வழக்கத்துக்கு மாற பின்னி பெடல் எடுத்துட்ட. போலீஸ் அதப்புற கேஸ் எல்லாம் இப்ப நீதான் காப்பாத்துறியா? ஹலோ ஹலோ மிஸ்டர், உங்க ஃப்ரெண்ட பாராட்டுறதா இருந்தா பாருக்கு கூட்டிட்டு போய் பாராட்டுங்க. அனாவசியமா பேசி அவமானப்படாதீங்க. ஏமாப்ல, கோர்ட் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு வக்கீல அவமானப்படுத்தினா எந்த செக்ஷனை தூக்கி மேடம் உள்ள போடலாம்? செக்ஷன் கூட ஞாபகம் இல்ல. இதுக்குதான் கம்மியா குடிக்கணும்னு சொல்றது. ஊத்தி குடுக்கறவன் கம்மியா ஊத்தி கொடுத்தா நான் ஏன் செக்ஷன் எல்லாம் கோர்ட் இது, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. சிவரஞ்சனி, நீங்க கிளம்புங்க, அப்புறமா பேசிக்கலாம். நான் வரேன். வரவே வேண்டாம், அப்படியே கிளம்பு. நான் ஒண்ணும் உன்கிட்ட சொல்லல. நானும் உன்கிட்ட சொல்றேன்ல. உனக்கு ஏத்த ஆளு வந்தாச்சு, பேசிக்கலாம். என்ன வசந்த் இப்படி பண்ணிட்ட? நீ பேசாம இருந்திருந்தா கூட ஜாமீன் கிடைச்சிருக்கும். காலேஜ் மேட் சீனியர்னு கூட பார்க்காம இப்படி பண்ணிட்டல. சார், நீங்க எனக்கு காலேஜ் மேட், ஆனா இவன் எனக்கு கிளாஸ்மேட். இவன் சொல்றதுதானே நான் கேட்க முடியும். சாரி. ஓகே ஓகே பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், எனக்கும் ஒரு காலம் வரும், உதவின்னு கேட்டு வந்து நிப்பீங்க. அப்ப நான் பேசிக்கிறேன். போலாம் மேடம். நீங்க போங்க, நான் வரேன். ஏதேது கவர்மெண்ட் லாயரும் நீங்களும் படா தோஸ்த் போல. படா தோஸ்த் இல்லைங்க, தோஸ்து படா தோஸ்த். ஜெயிச்சிட்டோம், ஜாமீன் வாங்க விடாம தடுத்துட்டோம் அப்படின்னு சந்தோஷத்துல ரெண்டு பேரும் ரொம்ப துள்ள வேண்டாம். நெக்ஸ்ட் ஹியரிங்லயே நான் ஜாமீன் வாங்கி காட்டுறேன், பாக்குறீங்களா? யாருக்கு லஞ்சம் கொடுத்து? உங்களுக்கு தான். எனக்கா? யா. வாவ். இன் கேஷ் ஆர் இன் கைண்ட்? preferably in kind. யாரோட மாப்பிள்ளை இது? பேச்சே ஒன்றும் சரியில்லையே. பேச்சு மட்டுமா, ஆளே சரியில்லை. ஓ ஓ ஓ ஓ ஓ. செல்லம்மா, நீங்க கிளம்புங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு.
என்ன என்ன யோசிக்கிறீங்க? உங்க அண்ணனுக்கு ஜாமீன் கிடைக்கலன்னு. இதை நான் எதிர்பார்த்தது தான். உங்க அண்ணனுக்கு ஜாமீன் கிடைச்சிருந்தா வடமலையை யார் குத்தினாங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. அரசாங்கம் வக்கீலே அண்ணனுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு வாதாடும் போது என் அண்ணே நான் ஏதோ பெரிய துரோகம் பண்ண மாதிரி என்னையே பார்த்து முறைச்சிட்டு இருந்தாங்க. மற்றவங்களோட பேச்சை பத்தியோ பார்வை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. இப்ப நமக்கு என்ன முக்கியம்? வடமலையை யார் குத்தினாங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு முக்கியம். இப்ப சந்தோஷமா செல்லம்மா? அடுத்தவங்க பேச்சை கேட்டு எந்த தப்பும் செய்யாத அண்ணனை குற்றவாளி ஆக்கிட்டியே, இது நல்லா இருக்கா உனக்கு? நீ அண்ணனுக்கு பறிஞ்சு பேசுற. என் வீட்டுக்கு வந்து பாரு. நீ என் கூட பிறந்தவ தானே? வா வந்து பாரு. என் புருஷன் நடக்க முடியாம வீல் சேர்ல துடிச்சு அழுகுற. வா வந்து அத பாரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.